ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஹேண்டில் அப்படிங்கிற விஷயம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹேண்டில் குறித்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில்னால் என்னங்கிறது தெரியாதவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கான ஒரிஜினல் URL நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹேண்டிலாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராஜா டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு youtube.com/ன்னு போட்டு அப்படியே அட்டு போட்டு ராஜா டெக் தமிழ்னு வருது இல்லையா. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேமாக கிரியேட் பண்ணுறது தான் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் மாதிரியே நம்ம வந்து 14 நாளைக்குள்ள 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 14 நாளைக்குள்ள 2 தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோ மெயின் ஆப்பாக இருக்கலாம், யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கலாம், அதுக்கடுத்து டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். எல்லாத்துலையும் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப குயிக்காகவே சொல்கிறேன், பாருங்கள். மக்களே, ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் மெயின் ஆப்பில் பார்த்துடலாம். யூடியூப் மெயின் ஆப்பில் நீங்கள் வந்து பாட்டமில் ரைட் சைடில் பார்க்குறப்போ யூன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சேனல் பேஜ் வந்து காட்டும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க, மேலே டேப் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இதில் மேனேஜ் வீடியோஸ், அதுக்கடுத்து அனலிட்டிக்ஸ், எடுத்து எடிட் ஐக்கான் பென்சில் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேனல் நேம் ஃபஸ்ட் இருக்கும். சேனல் ப்ரொஃபைல் பேனர் இருக்குது மேலே, அதுக்கு கீழே நேமு, அதுக்கடுத்து கீழே ஹேண்டில்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். சேனல் URL எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த ஹேண்டிலுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு இல்லையா. இது வந்து நம்ம வந்து செட் பண்ணால் ஜஸ்ட்டு ஹேண்டில் டேப் பண்ணாலே போதும். பென்சில் ஐக்கான் இல்லை, இதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ராஜா டெக் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்ப்போம். இது வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே வந்து இதை வேணால் எடுங்கிற மாதிரி காட்டுது. அதை நீங்கள் எடுக்காதீங்க, ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு தேவையான ஹேண்டில் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள். எஸ், இது அவைலபிளாக இருக்கா, இதுதான் நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற இதுலேயும் பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் வந்து இருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் மெயின் ஆப்பில் பாட்டமில் கிளிக் பண்ண மாதிரி இதில் வந்து டாப்பில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டேப் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேனல் பேனர் ப்ரொஃபைல்லாம் இருக்குது, நேமும் இருக்குது. கீழே வந்து ஹேண்டில்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனில் ஜஸ்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி பாப்பப் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ வந்து நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்திருக்கேன். studio.youtube.comனு போனால் இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. இது குறித்து மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், கிளியராக வர முடியல என்னாலன்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆகி பக்காவாக நீங்கள் வரலாம். ஸோ இதில் டேஷ்போர்டில் டிஃபால்ட்டாக என்ட்ரு ஆவீங்க. நான் வந்து வீடியோ கண்டென்ட் பேஜில் வந்து இருக்கேன். ஜஸ்ட் இந்த மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் ஆடியோ லைப்ரரிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியூ வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் இன்ஃபோன்னு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். லே அவுட் வந்து சேனல் பேஜில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கானது. ஸோ அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். பேசிக் இன்ஃபோக்குள்ளே போனோம்னா ஜஸ்ட் நேம் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதில் வந்து பப்ளிஷ்னு காட்டும், பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி நீங்கள் வேண்டாம் நினச்சிங்கன்னா கேன்சல் ஆப்ஷனும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. ஸோ ஹேண்டில் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேண்டில் இருக்கலாம். நீங்கள் அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பக்காவாக ஒரு ஹேண்டில் கொடுங்க, யூனிக்காக கொடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் தெளிவாக கொடுத்து கண்டிப்பாக வந்து பக்காவாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கான ஒரு யூசர் நேமோடு சேர்த்து ஒரு லிங்கையும் நீங்கள் கூட ஜென்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு youtube.com/@ன்னு போட்டு உங்களுடைய சேனல் நேம் என்டர் பண்ணாலே அந்த லிங்க் வந்து உங்களுடைய சேனல் பேஜுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ நல்ல விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ரிலீட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு கேள்வி ஏதாவது சொன்னாலும் கமெண்ட்ஸ் ரிலீட் பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.